அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிலேருந்து ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி எந்தெந்த எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு ஒரு விஷயத்த ஆனுவல் பிளானரில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜூன் மாதம் வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா நோட்டிஃபிகேஷன் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பிஎம் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வருது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆல்ரெடி குரூப் 1க்கு வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். லாங்குவேஜை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த 2A பிலிம்ஸுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் சரிங்களா. இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு பகுதியாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதியாக இருக்கும் சரிங்களா. ரெண்டுக்குமே காமனாக தான் நடக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 43 டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து உள்ளடக்கி இருக்குது சரிங்களா. இப்போ வந்து ஜென்ரல் இங்கிலீஷுக்கான ஷெடியூல் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஜென்ரல் தமிழுக்கும் இதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. நம்ம மொத்தம் 43 தேர்வு தொடரில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல் வந்து லாங்குவேஜ் மேக்ஸ் இருக்கும், அடுத்து வந்து ஜிஎஸும் மேக்ஸும் இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக லாங்குவேஜ் ஜிஎஸ், லாங்குவேஜ் ஜிஎஸ் அப்படின்ட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்ட் சீரீஸாக தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், இதற்கான ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வைக்கிறோம். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15/3 வர ஞாயிற்றுக்கிழமை இதற்கான ஒரு ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், என்னெல்லாம் இந்த டெஸ்ட் சீரியஸோட ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓப்பன் டு ஆல் செஷன் தான், யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ வந்து இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு நினச்சிங்களா, எக்ஸாம் வரப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தயாராகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ எக்ஸாம் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/3/2026 வர புதன்கிழமைலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கான இன்ட்ரோ கிளாஸ் அப்படின்றது நம்ம 7 பிரான்ச்லையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தென்காசி ஆகிய 7 கிளைகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ட்ரோ கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் 18/3 கண்டக்ட் பண்ண இருக்கும். இது வந்து ஆஃப்லைனில் 7 பிரான்ச்லையும் கண்டக்ட் ஆக இருக்குது. அதே மாதிரி சுரேஷ் பாடசாலையில் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நேரில் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருப்பீங்க, அவங்களுக்காக சுரேஷ் பாடசாலை ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 6 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் 4 டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் வந்து 4 டெஸ்ட்டு, இந்தியன் எக்கனாமியில் 3, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 2, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்து 2, ஐஎன்எம்மில் வந்து 2, ஜாகிரஃபியில் 2, ஜென்ரல் சயின்ஸில் 3. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ மேக்ஸ்லேயே அதே மாதிரி தான். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் எக்ஸாமில் 15 கேள்விகள் கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் கேட்பாங்க. யூனிட் வைஸாக வந்து 18 டெஸ்ட்டும் மேக்ஸில், ரீசனிங்கில் வந்து 14 டெஸ்ட்டும், ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து 9 டெஸ்ட்டும், ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 2 மார்க் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 யூனிட் இருக்கும். 7 யூனிட்லேயும் ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ மார்க் கேட்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம டிஎன்பிசி சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும். சாப்டர் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டெஸ்ட் இருக்கும். 15 டெஸ்ட்டு சாப்டர் வைஸாக இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து 4 இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் போக போகுது. இந்த டெஸ்ட் சீரியஸ் ஃபிட்னஸுக்கான ஜென்ரல் இங்கிலீஷோடு சேர்த்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இது. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 22 டெஸ்ட்டும், ஆப்டிடியூடில் 18, ரீசனிங்கில் 14, லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 15, இதே மாதிரி தான் ஜென்ரல் தமிழுக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடும் ரீசனிங் சேர்த்து 9, லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 4. இப்போ ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த டெஸ்ட்டு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 7 யூனிட்டு. ஒவ்வொரு யூனிட்லேயுமே எல்லா டெஸ்ட்லையும் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட்டில் கிராமரில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் யூனிட்டில் வந்து நிமிஷம். அதே மாதிரி 7 யூனிட்டுக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அது போக இதோட சேர்த்து மேக்ஸும் ஒரு 25 மார்க்ஸ் வந்து 100 + 25 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஒன்ஸ் லாங்குவேஜ் ஒரு நாள் முடிஞ்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸு.
ஜிஎஸ் 75 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இது ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் வந்து லாங்குவேஜ் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஜிஎஸ், ஒரு நாள் லாங்குவேஜ்னா அடுத்த நாள் ஜிஎஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக இதே மாதிரி கடைசி வரைக்கும் 43 டெஸ்ட்டும் இதே மாதிரி நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? 12/8/2026 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு சொன்னோமா, அது வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த டெஸ்ட் சீரியஸை வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி போடுறதுக்கு ஒன்ஸ் இப்போ இருந்தே நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும், உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கூடும். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதற்கான இன்ட்ரோ கிளாஸ், இந்த டெஸ்ட்டுக்கான இன்ட்ரோ கிளாஸ் வந்து நம்ம 15ஆம் தேதி எல்லா பிரான்ச்சஸ்லையும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது வந்து 18/3/2026 7 பிரான்ச்சஸ்லையும் கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலை கண்டக்ட் பண்ண இருக்கோம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த 7 பிரான்ச் நம்பரையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த சுரேஷ் பாடசாலை நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.